ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உனக்கு நன்மை செய்வேன். அதான் இந்த வார்த்தை. உனக்கு சொல்லுங்க, உனக்கு நன்மை செய்வேன். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உனக்கு நன்மை செய்வேன். உனக்கு நன்மை செய்வேன். மனிதன் கையை விட்டு தீமை செய்து மோசம் பண்ணலாம், கைகளெல்லாம் ஏமாற்றலாம். கடவுள் இருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? உனக்கு நான் நன்மை செய்வேன். உனக்கு நான் நன்மை செய்வேன், நல்லது செய்வேன். ஏதோ ஒரு நல்லது நாம் செய்ய போகிறோம். ஏதோ நன்மை நடக்க போகிறோம். கடவுள் நமக்கு என்ன நன்மை செய்ய போகிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு 5 விதமான நன்மை என்று உனக்கு நன்மை செய்வேன் என்று படிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில், சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், அந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் என்ன செய்ய போறாங்க? நன்மை செய்ய போகிறேன். நன்மை செய்ய போகிறேன். நன்மை செய்ய போகிறேன். அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள். நன்மை செய்ய போகிறேன், பயப்படாதீர்கள். சகரியாவின் தீர்க்கதரிசி அவர் வார்த்தையெல்லாம் சொல்லும்போது என்னவென்றால், மறுபடியுமாய் கட்டப்படுகிற ஆலயம் மறுபடியுமாய் கட்டப்பட வேண்டும், மறுபடியுமாய் திரும்ப என்ற ஒரு வார்த்தை தான் அவர் தீர்க்கதரிசிகளில் உண்டு. அப்போ இந்த நாட்களில் கர்த்தர் சகரியாவின் மூலமாய் பேசப்பட்ட பல வார்த்தைகள், உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு நன்மை உனக்கு முன்பு கர்த்தர் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். சரி, நமக்கு செய்ய போகிற நன்மைகள் 5 காரியங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 3 விஷயங்கள் அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். கடவுள் எனக்கு நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், எனக்கு நல்லது நடக்கணும், என் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்யணும் என்று எதிர்பார்க்கிறாயா? ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியங்கள் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். என்ன அந்த 3 காரியங்கள்? 16ஆம் வசனத்தை படிக்கிறோம். என்ன அந்த 3 காரியங்கள்? முதல் காரியம், அவனவன் பிறனோடு உண்மை பேச வேண்டும். 16ஆம் வசனத்தில் முதல் காரியம் போட்டிருக்கிறது, அவனவன் பிறனோடு உண்மையை பேச வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய காரியம். கர்த்தர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், நல்லது செய்ய ஒரு ஆயத்தமா இருக்கிறார். நல்லது நடக்கும். ஸ்தோத்திரம். அவர் நன்மை செய்யும் தேவன். பாருங்க, இங்க சகரியா எழுதுற விஷயம், இதுக்கு முன்னாடி அவர்கள் கடவுளை கோபப்படுத்தி போயிட்டாங்க. அவங்க மறுபடியுமாய் கொண்டு வந்து நிறுத்துகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. மறுபடியுமாய் கொண்டு வந்து அவர்களை கட்ட வைக்கிறார். உனக்கு நன்மை செய்வேன் என்று.
தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டிய நாம், கடவுளிடத்துல நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டிய நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன சொன்னாங்க? பிறரோடு உண்மையை பேச வேண்டும். கடவுளிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிற சகோதரனை சகோதரி, கடவுளுக்கு நன்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சிஸ்டர் பிரதர், நீ ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, உண்மையை பேசு. யாவரிடத்தில் உண்மையை பேசு, பிறரிடத்தில் உண்மையை பேச வேண்டும். கணவன் மனைவியிடம் பேசலாம், மனைவி கணவனிடம் பேச வேண்டும். உன்னிடத்தில் பழகிறவர்களுக்கு உண்மை பேச வேண்டும். நீ வேலை செய்யறதுல உண்மை பேச வேண்டும். ஊழியக்காரத்தில் உண்மை பேச வேண்டும். சபையில உண்மை பேச வேண்டும். சிநேகிதர்களுக்கு உண்மை பேச வேண்டும். உண்மையை பேசினால் நீ நன்மையை பெறுவாய். பொய்யை 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 பேசினால் கர்த்தர் ஒரு நாளும் பண்ண மாட்டார். பொய்யை பேசுறவங்களுக்கு பொய்யர்கள் யாவரும் எங்க போவாங்க? அக்னி கடல். பொய் ஏன் உனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது? ஏன் நீ ட்ரை பண்றதுனால நடக்க மாட்டேங்குது? எவ்வளவு பிரயாசப்படுற, ஏன் நடக்க மாட்டேங்குது? உன் வாய் சரியில்லை. ஆயத்தந்தாவே பொய். நான் நன்மை செய்வேன், உனக்கு நன்மை செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாரு, மூன்று விஷயம் நீங்க செய்யணும். நீங்க இப்படி செய்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஜெபிக்கிறீங்களோ பைபிள் படிக்கிறீங்க, ரெண்டாவது விஷயம் படிக்கணும், ஜெபம் பைபிள் படிக்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் வாயில உண்மை பேச பழகுவீர்கள் என்றால் கடவுள் ஒருவரும் கைவிட மாட்டார். உண்மை பேச நீ பழகுவாய் என்றால், நீ பேசுறது உண்மையா இருக்கணும், ஏதாவது இருக்கட்டும், உண்மையை நீ பேச பழகுவாய் என்றால் ஒருபோதும் கடவுள் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டார். அதனால் பிறனோடு உண்மை பேசுவது. இரண்டாவது சொல்றாங்க, உங்கள் வாசல்களில் சத்தியம் என்ன இருக்க வேண்டுமா? சத்தியம். சத்தியம் வாசல்களில் சத்தியம். சத்தியம் என்றால் வேத வசனம். வாசல்களில் சத்தியம் அப்படி என்றால் வீட்டுக்குள்ள வேத வசனம் சத்தியம் கை கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், பைபிள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கடவுள் நன்மை செய்ய ஆசைப்படுறார், நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆசைப்படுகிறார். ஸ்தோத்திரம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையை பேச வேண்டும். இரண்டாவது சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். சத்தியம் இருக்கிற வேத வாசனம் பைபிள் வசனங்கள் எப்பொழுதும் நாம் கை கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயம். சமாதானம். இந்த மூன்று காரியங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில கடவுள் நல்லது செய்வார். ஆமென் சொல்லுங்க சொந்தமா. முதலாவது உண்மையை பேசு, இரண்டாவது சத்தியத்தை கை கொள். பைபிள் ரெடி வைக்காத, பைபிளை மறந்துடாத, பைபிளை படி. எவ்வளவு நேரங்கள் வேலைகள் இருந்தாலும் பைபிள் ரீடிங்க்கு ஒரு நேரத்துக்கு சத்தியம் சொல்லுங்க. கையில பெருந்தனங்க சத்திய புத்தகம், சத்திய வேதம், சத்திய வார்த்தை, சத்திய வசனம். மூன்றாவது என்னமா? சமாதானம். மூன்றாவது என்னங்க? சமாதானம். நீ சமாதானமா வாழ்க்கையில் இருந்து பாருங்க, நல்லது வந்துட்டே இருக்கும். ஆமாங்க. சமாதானம், வீட்டுல சமாதானம், கணவன் சமாதானம். ஸ்தோத்திரம். சமாதானம் மிக முக்கியம். சண்டை, சச்சரவு, கோபம், பகை, வெறுப்பு இதெல்லாம் இருக்கும்போது அங்க எப்படி நல்லது வரும்? கடவுள் எப்படி நல்லது செய்வார்? நல்லது நடக்க வழியே இல்லையே. சமாதானம் இருக்கும் இடம் நான் நன்மை செய்வேன். சமாதானம் ஏற்பதை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் நாம் கை கொள்ள வேண்டியது, சத்தமா சொல்லுங்க, சமாதானமாயிருங்கள். வீடுகளில் சமாதானம் இருக்கட்டும். மனஸ்தாபம் வருதா?
சொல்லிட்டு அடிதான் போறாங்க, வாங்கிக்கலாம், கொலையா போறாங்க. சமாதானமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், சமாதானத்தை காத்துக் கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் வாழ்க்கை நல்லது செய்வார், நன்மைகள் நடக்கும். நான் சொல்ல பாருங்க, நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்களா? சமாதானமாய் இருங்கள், நன்மைகள் தேடி வருவார். என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கணும், என் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கணும், நான் நல்லதை எதிர்பார்க்கிறேன், இந்த நல்ல காரியத்துக்கு நான் பிரயாசப்படுறேன், ட்ரை பண்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் சமாதானம், சத்தியம், உண்மையும் நமக்கு அவசியம். 3 விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் கை கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மை செய்ய உண்மையுள்ளார். ஹல்லேலூயா! கர்த்தர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நிச்சயமாய் செய்வார். நன்மை செய்வார். நல்லது நடக்கும் வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். அடுத்த விஷயம் பாருங்க, இன்னொரு விஷயம் பாருங்க. ஸ்தோத்திரம். கீழே 17ஆம் வசனத்துல தேவன் வெறுக்கும் 3 காரியம், 2 காரியம். தேவன் வெறுக்கும் 2 காரியம். அதையும் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, முதல் காரியம் என்ன? முதலாவது காரியம் கடவுள் வெறுக்கும் காரியம். இது முன்னாடி சொன்ன 3 காரியம் என்னது? நாம் செய்ய வேண்டிய காரியம். நான் சொன்ன 3 காரியம் நாம் செய்ய வேண்டிய. முதல்ல செய்யணும், உண்மையை பேசணும். இரண்டாவது, சத்திய வசனத்தை கை கொள்ளணும். மூன்றாவது, சமாதானம். இது 3ஐயும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஓகேவா? இப்போ என்ன பார்க்கிறோம்? கடவுள் வெறுக்கிற காரியம். அப்படின்னா நாம் செய்யக்கூடாத காரியம். இதெல்லாம் வரும்போது நன்மைகள் நமக்கு நடக்கும். இந்த மாதத்தில் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாமா? கர்த்தர் ஏதோ நன்மை நமக்காக வைத்திருக்கிறார். என்ன செய்யக்கூடாதா? பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் நினைக்கூடாதா? தீங்கு நினைக்காதீர்கள். பாருங்க, விரோதமாய் தீங்கு நினைக்க சொல்ல பாருங்க. எங்க ஸ்டார்ட் ஆகுது? மற்றவங்களுக்கு கெட்டு போனோம், கெட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸ்டார்ட் ஆகுது கோபத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீ கோபத்தை அங்கே நீ கண்ட்ரோல் பண்ணி தீங்கு என்ற இதயமே வராது. கோபம் தாங்க எல்லாவற்றும் வேறாய் மாறுது. அப்ப அந்த கோபம் என்ன ஆகுது? உள்ள நல்ல துணி போடக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்க தோணுகிறது. ஏன் கோபம்? அப்ப அந்த கோபத்தை ஆரம்பத்திலே அதை நீ சரி பண்ணி விட்டு என்றால் இந்த தீங்கான மற்றவர்கள் கெடுக்க வேண்டும், மற்றவர்கள் கெட்டு போனோம் என்ற தீங்கான இருதயம் நமக்குள் இருக்கும் பொழுது கடவுள் எப்படி உனக்கு நல்லது செய்வார்? நீ எப்படி நல்லது எதிர்பார்க்கலாம்? நீ எவ்வளவு தைரியம்? உன் இருதயமே சரிகிறது. மற்றவங்க நல்லா இருக்கணும் நன்மை கிடையாது. உனக்கு மாத்திரம் நல்லது நடந்து எப்படி எந்த இதுல எதிர்பார்க்கிறாங்க? நீ எப்படி கர்த்தர் நன்மை செய்வார்? இந்த தீங்குக்கு நாம் மனஸ்தாபம் செய்வார். ஆமென். கர்த்தர் வெறுக்கும் காரியம். இதெல்லாம் தெரிஞ்சதா கர்த்தர் நமக்கு நன்மைகள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தீங்கு செய்யும் இருதயத்தை அவர் அப்படினாங்க, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் இருதயத்தில் தீங்கு நினைப்பதை அவர் வெறுக்கிறார். இவைகளெல்லாம் நான் வெறுக்கும் காரியம். கர்த்தரே வெறுக்கிறார். எது? மற்றவர்களுக்கு தீங்கு வெறுக்கிறார். வெறுப்பான இடத்தில் நன்மை எப்படி செய்வார்? இவனை நான் வெறுப்பான இடத்தில் நன்மைகள் வர சான்ஸ் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால் இதெல்லாம் உடனே வராது. இதெல்லாம் நாம படிக்க ஐயோ ஆமா மாறாம நினைக்கும் பொழுது கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்லப்படுறாங்க, பொய் ஆணையின் மேல்
பிரியப்படாமலும் பொய் ஆணை மேற்கொண்டதா பிரியப்படக்கூடாது. அப்படியான பிராமிஸ் பண்ணிட்டு செய்யறது இல்ல. பிராமிஸ் பண்ணிட்டு பாருங்க, ஒண்ணு செய்யறதா சொல்லுங்க, இல்லன்னா ஒரு நாள் தான் ஒண்ணு என்ன கைட்ட குடிச்சு போறாங்க. பொய் ஆணையில் பிரியப்படுறவர்கள் கற்று அறிவுறுப்பான். பொய் ஆணை சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது, பொய்யான ப்ராமிஸ் பண்றது, இவைகள் எல்லாம் கர்த்தர் வெறுக்கும் காரியம். தீங்கான இதயம், பொய்யான ஆணை, இவைகள் எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, செய்யக்கூடாத காரியம் இரண்டு என்று. சரி, இப்போ தேவன் செய்யும் 5 நன்மைகள் என்ன என்று அந்த சகரியா அதே சில விஷயங்களை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு நன்மை செய்வேன், எனக்கு நான் விருப்பதை நீ செய்யாமல் நன்மை செய்வேன், நான் பிரியப்படுவதை நீ செய்தால் உனக்கு நன்மை செய்வேன். தேவன் செய்யும் முதலாவது நன்மை, 4வது வசனம். தேவன் செய்யும் பொழுது 4வது வசனத்தை படிக்கிறோம். முதல் நன்மை. ஒருவேளை இனி வரும் நாட்களா இருக்கலாம், ஒருவேளை இந்த மாதமாக இருக்கலாம், கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவாயாக. உனக்கு நன்மை செய்ய முதல் நன்மை என்ன தெரியுமா? திரும்ப 4ஆம் வசனம் முதல் வார்த்தைப்பட்டதாக திரும்பவும். எல்லாரும் சொல்லுங்க, திரும்பவும், மறுபடியும், திரும்பவும், திரும்பவும் உன்னை நான் நடத்துவேன், திரும்பவும் உன்னை நான் நடத்துவேன், திரும்பவும் உன்னை ஆசீர்வதிப்பேன், திரும்பவும் உன்னை உயர்த்துவேன். எல்லாம் அந்த அதிகாரத்தில் வர வார்த்தை. ஏதோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப என்ன வாங்கணும் சொல்றாரு? திரும்பவும், திரும்பவும் கர்த்தர் உனக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க போகிறார். திரும்பவும் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஏன் திரும்பவும் இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? திரும்பவும் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, நம்மை கைவிடவில்லை என்று. சூப்பர், நம்மை கைவிடவில்லை. ஒன்னு கையை விட்டுட்டா அவங்களுக்கு திரும்பவும் என்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. வேண்டாம் என்று தள்ளிவிட்டால் திரும்பவும் என்ற வார்த்தை அங்க யூஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. திரும்பவும் என்றால் கைவிடவில்லை என்ற ஒரு அர்த்தம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் செய்யும் முதல் நன்மை, உனக்கு செய்ய போகிற முதல் நன்மை, திரும்பவும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த 2வது காரியம், இதெல்லாம் நன்மைகள், 5 விதமான நன்மைகள். ஸ்தோத்திரம். 2வது காரியம் 6ஆம் வசனத்துல ஆச்சரியம் நடக்க போகுது. 6ஆம் வசனத்துல பாருங்க, ஜனங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஆச்சரியமாய் இருக்கும். ஜனங்கள் எப்படி இருக்கும்? ஆச்சரியமா. ஆச்சரியம் எல்லாம் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் வாயில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆச்சரியம். வசனத்தை அப்பப்ப நம்ம வாயில சொல்ல பழகணும். நம்ம வாயில சொல்லும்போது அந்த பவர் வரும். அதனால கெட்ட காரியங்கள் வார்த்தை வாயில சொல்லக்கூடாது. அதுக்கு பவர் வரும். நல்ல வார்த்தை சொல்லும்போது அதற்கு சக்தி வரும். ஆமென். ஸ்தோத்திரம்.
ஆச்சரியம். எல்லாரும் ஆச்சரியம் ஆச்சரியம் சொல்லுவாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்லுவாரா? எனக்கு எல்லாம் ஆச்சரியமே கிடையாது. ஏனென்றால் நான் நன்மை செய்யும் ஒருவன். எல்லாரும் ஆச்சரியம் ஆச்சரியம் சொல்லுவாங்க. எப்படி நடந்தது? இது எப்படி? இது எப்படி ஆச்சு? எப்படி என்று எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஆச்சரியம் ஆச்சரியம் என்று சொல்லுவார்கள். அங்க எழுதிருக்கு. அதெல்லாம் படிங்க மறுபடியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆச்சரியமாயிருக்கும் அவருடைய பார்வைக்கு, மற்றவரின் பார்வைக்கு கர்த்தர் உனக்கு செய்ய போகிற நன்மைகள் ஆச்சரியமாயிருக்க போகிறது. முதலாவது, திரும்ப கடவுளை கைவிடல, திரும்ப ஏதோ செய்ய போகிறார் என்று முதல் காரியம் பார்த்தோம். இரண்டாவது காரியம் என்ன? ஆச்சரியம் ஏதோ நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். அவர் நன்மை செய்யும் தேவன். பாவிகளுக்கும் நன்மை செய்வார். இயேசு யார்? இயேசு அறியாதவர்களுக்கும் நன்மை செய்வார். அவர் தீமையை காணாத சுத்த கண்ணன். அப்படி ஒரு கடவுள் நம்ம இயேசு. இயேசப்பா எல்லாம் கை தட்டலாம். எல்லாரும் கையை தட்டுங்க. எங்க இயேசப்பா நல்ல செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர். முதல் காரியம் மறுபடியும் திரும்ப என்று பார்த்தோம். இரண்டாவது ஆச்சரியம் நடக்கிறது. எல்லாரும் ஆச்சரியமா இது எப்படி என்று சொல்ல போகிறார்கள். கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய போகிறார். மூன்றாவது விஷயம், மூன்றாவது காரியத்தை மாத்தீங்க. மூன்றாவது காரியம் 9ஆம் வசனத்துல மூன்றாவது விஷயம், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டவர்களே திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். 9ஆம் வசனம் ஒருவர் படிங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முதல் கொண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்நாள் வரைக்கும் கேட்டுக்கொண்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடன்படவது, திடன்பட கடவுது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இதன் அர்த்தம் என்ன? சொல்றேன், இதுவரைக்கும் கடவுளுடைய வார்த்தைய தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு, கடந்த நாட்கள பேசுறாரு, போன மாசம் பேசுறாரு, கர்த்தர் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா? உங்களை பார்த்து கடவுள் சொல்றார், எனக்கு தைரியமா நடக்க போகிறது. கையை தட்டு, கரங்களை தட்டு. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே திடன் கொள்ளுங்கள். தேவ வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே திடன் கொள்ளுங்கள். அப்படியே ஆரம்பத்தில் கேட்டே இருக்கிற சில நாளா தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். போன வருஷம் கேட்ட, இந்த வருஷம் கேட்ட, கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். சோர்ந்து போகாதே, திடன் கொள், நான் செய்வேன். சூப்பர். தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். அந்த வார்த்தைகள் நடக்கும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையின்படி நான் செய்வேன். வார்த்தை கேட்கிறோம், வசனம் படிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனால் என்ன உண்டாகிறது? சோர்வு உண்டாகிறது. என்ன நடக்குமா நடக்காதா? கர்த்தர் பேசுகிறாரு, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நடக்குமா நடக்காதா? இது எப்படி என்று கலக்கங்கள் வருகிறதுனால தான் கர்த்தர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள். தேவ வார்த்தை என்று நீ நம்பி கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை திடன் கொள். அப்படின்னா நிச்சயமா நடக்கும். தைரியமாயிரு. அந்த வசனத்துக்கு நம்பிக்கையாயிரு. கலங்காத. கர்த்தர் தீர்க்கதரிசனம் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள், வேத வசனங்கள், எதது கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, எதது நீ காதில் கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ, அவைகளின் படி அது நடக்கும் என்பதை நீ திடன் கொண்டிரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது நன்மை, திடன் கொண்டிரு, நடக்கும். உனக்கு நன்மை செய்வேன்.
ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுகிறார், உனக்கு நன்மை செய்கிறேன் என்று பேசுகிறாருங்க. சாத்தான் சொல்லுகிறமா சூழ்நிலையை காட்டி தீமை என்று சொல்லுவான். ஆனால் தேவ வாக்கு உண்மை, நன்மை தான் நன்மை. தீமையை கூட நமக்கு ஆண்டவர் மாற்றுவார், நன்மையை மாற்றுவார். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மை தான். எல்லாம் நல்லதுதாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், நான்காவது நன்மை. நான்காவது நன்மை என்னென்றால் 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனத்துல வசனம் படிக்கும்போது முழு வசனத்தில் ஒரே அர்த்தம் என்னவென்றால் பலன் கொடுக்கும். படிங்க வசனம், படிங்க 12ஆம் வசனம். திராட்சை செடி கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். கர்த்தர் நான்காவது நன்மை என்னவென்றால் பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார். பலன் தரும், பலன் கிடைக்கும். வானம் பலனை கொடுக்கும், பூமி பலனை கொடுக்கும், திராட்சை செடி பலனை கொடுக்கும். பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னா என்ன? நீ பிரயாசப்படுவதில் பலன் கிடைக்கும், நீ கஷ்டப்படுவதில் பலன் கிடைக்கும், நீ போராடி செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் பலன் கிடைக்கும். திராட்சை செடி பலனை கொடுக்கும். ஸ்தோத்திரம். நீ பிரயாசப்படுவதில் பலன் கொடுக்கும், பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை செய்வேன், பலன் உண்டாக செய்வேன், பலன் கிடைக்க செய்வேன். ஸ்தோத்திரம். கடைசி காரியம், ஐந்தாவது காரியம் முடிக்கிறேன். ஐந்தாவது காரியம் 13ஆம் வசனத்தில், 5வது 13ஆம் வசனம் பார்க்கும்போது 13ஆம் வசனம் படிங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். புறஜாதிகள் மத்தியில் எப்படி சாபமாய் இருந்தீங்களோ அதே போல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நமக்கு பாருங்க, சாபத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, ஆசீர்வாதம் நம்பிக்கை இருக்கு. மந்திரக்காரங்கிட்ட போன மந்திரம் வச்சா நல்ல நம்பிக்கை இருக்கும். ஆனா சர்ச்சுகள் ஜெபம் பண்ணா நல்ல நம்பிக்கை இல்லை. எப்படி அது? அங்க போனா அது நடக்குதா, இங்க வந்து நடக்காதா? இதான் ஆண்டவர் பேசுறது. நம்பிக்கை என்ன வருது? பேய் போல நம்பிக்கை, மந்திரக்காரன் நம்பிக்கை, நடக்கும். அது நம்பிக்கை இருக்கு. ஆனால் இயேசு ஆசீர்வதிப்பார், இயேசு விடுதலை நம்பிக்கை பாருங்க எப்படி பாருங்க. சொல்றாரு, நீங்க எப்படி சாபமாய் இருந்தீங்களோ அதே போல நீங்க எப்படி இருப்பீங்க. சாபம் உண்மை என்றால் ஆசீர்வாதம் உண்மை. கையை தட்டு, விரல்ல தட்டு. இயேசுவின் நாமத்தினால். கெடுதல் உண்மை என்றால் ஆசீர்வாதம் உண்மை. சாபம் உண்மை என்றால் ஆசீர்வாதம் உண்மை. அழிவு உண்மை என்றால் ஆசீர்வாதம் உண்மைதான். விடுதலை உண்மை என்றால் உயர்வு உண்மைதான். ஸ்தோத்திரம். சாத்தானின் கிரியை உண்மை என்றால் இயேசு வல்லமை உண்மைதான். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு சாத்தான் என்ன பண்றான்? சாத்தானுடைய கிரியையில் நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது.
ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்யும் 5வது நன்மை என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை நம்ம நம்பிக்கை உண்டாகட்டும். ஆமென். இஸ்ரவேலர்களே, நீ பாபிலோன்ல எப்படி நீங்க சாபமாய் இருந்தீங்களோ அதே போல நீங்கள் எருசலேமிற்கு வந்து ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதனால நாட்கள் இனி நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இனி நன்மையாய் இருப்பேன். என் ஆசீர்வாதம் உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த புதிய மாதத்தில் முதல் நாளிலே உனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் கைக்கொள்ளும் என்றால் கர்த்தர் நமக்கு 5 நன்மையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொஞ்ச கண்களை மூடி ஆமென். ஸ்தோத்திரம். திரும்பி நாம் ஆண்டவரை போகிறோம்.